ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். யார் ஏதுன்னு தள்ளிவிட்டு போயிடாதீங்க. நான் தான் உங்கள் அன்பு மிக்க பவானி லைஃப் ஸ்டைல். இந்த வெயிலுக்கு கண்ணாடி இப்படி துணியெல்லாம் கட்டலாம்னு வச்சுக்கேன், கண்ணெல்லாம் தெரிஞ்சு கீழே விழுந்துடும் போல். கருப்பு கண்ணாடி தேடுனா கருப்பு கண்ணாடி இல்லை. இது ரொம்ப பழைய வருஷம், ரொம்ப பல வருஷமாக என் வீட்டில் இருந்தது. இப்போ நம்ம கருப்பு கண்ணாடி வாங்கினா 100-150 ரூபா வேஸ்ட்டாக போகும். சரி, இருக்கிற வரைக்கும் இந்த சூரிய பகவான் நம்மளை ரொம்ப தாக்கிடக்கூடாது. சமாளிச்சிடலாம், மழையும் சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த வெயில் வந்து அநியாயத்துக்கு இருக்குது. ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன், கொஞ்சம் ஏசி பஸ் வந்துட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ என்ன மூஞ்செல்லாம் பார்த்துக்கங்க, பின்ன யாரோ எவரோன்னு தள்ளி விட்டு போயிடாதீங்க. இதுதான் நான் உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். அடுத்து ஆட்டோ வருதா பஸ்ஸு வருதா நமக்கு ஒன்றும் தெரியல. என் கூட சேர்ந்து நீங்களும் வேண்டிக்கங்க. எனக்கு கொஞ்சோண்டு ஏசி பஸ் வந்துட்டேன்னா பைசாவும் குறவு, கொஞ்சம் குழுக்குன்னு ஏசியிலே போயிடலாம். வெயில் மண்டை பொழக்கிற வெயில். கடவுளே, ஏசி பஸ் வந்துட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆண்டவனுக்கு நன்றி சொல்லலாம். ஆட்டோக்காரரு நிற்காரு, ஆனால் துட்டு 40 ரூபா. பஸ்ஸுக்காரர் வந்தால் நம்மளை 11 ரூபாயில் ஜம்முன்னு கொண்டு விட்டுருவார். ஏசி பஸ் अच्छा अच्छा ठीक है कभी उसका टाइम का फिक्स ही नहीं है. குழுக்குள்ள ஏசி காற்று வாங்கி பாதி டிக்கெட்டில் போயிடலாம் பார்க்குறேன். பொறுமையாக இருக்கும். பொறுத்தார் பூமி ஆளுந்தார். எப்படி நம்ம கண்ணாடி நம்ம முகக்கவசம் எப்படி இருக்கு சொல்லுங்கள். தலையெல்லாம் கப்பு சிப்புன்னு துணியை போட்டு மூடியாச்சு. இல்லைன்னா மண்டை தெரிஞ்சு காணாமல் போயிடும். சும்மாவே எனக்கு மூளைலாம் குழம்பி போயிருக்கு. அது மூளை கீழே விழுந்து நான் எங்கே போய் தேடுவேன். நல்லா இருக்க நம்ம கெட்டப்பு மூக்கெல்லாம் குப்பி சிப்புன்னு மூடிப்போம். சரிங்களா? நீ அடுத்து எந்த வண்டி வருதுன்னு பார்க்கலாம். மற்றபடி மூடாங்க போடலைங்க. எல்லா பெண்களும் இப்படி தான் மூடாங்க போடுறாங்க. அப்போ தான் பாதுகாப்பாக நம்ம போகிற இடத்துல போய் சேர முடியும். ஏசி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணேன், பஸ்ஸு கிடைக்கல. இப்போ ஆட்டோவில் ஏறிட்டேன். காற்றா இருக்கப்பா வந்து இப்படி அனல் காற்று மாதிரி எரியுது. மூஞ்சலாம் தீ மாதிரி பொறி தீ மாதிரி முகத்தில் படுது. இந்த அளவுக்கு வெயில் இருக்குது. வரைக்கும் நான் இந்த கண்ணாடியும் கழட்ட மாட்டேன், இந்த மூடாகும் கழட்ட மாட்டேன். நீங்கள் எப்படி சொல்லுங்கள், உங்கள் ஊரில் வெயிலா என்னன்னு சொல்லுங்கள். போகிற வரைக்கும் காஸ்ட்லி பழம் வாங்கி சாப்பிட்லான்னு சப்போட்டா பழம் வாங்கி சாப்பிட்லாம். 1 ரூபா 2 ரூபா தான். அப்போ நான் காக்கிலாம் வாங்கினேன் 30 ரூபாய்க்கு. அது நல்லா பாருங்கள். உடச்சி சாப்பிட்டா நீர்ச்சத்து காய். இதெல்லாம் நீர்ச்சத்து பழம் காயில் சப்போட்டா பழம். உடம்புக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்த சோகை உள்ளவங்க அடிக்கடி சப்போட்டா பழம் வாங்கி சாப்பிட்லாம். டாக்டர் யாருக்குமே எனக்கு சொன்னார், உங்கள் உடம்புல ரத்தம் ரொம்ப பழத்தில் சொல்கிறாங்க. ஒரு ஆப்பிளில் இருக்க சத்து ஒரு சப்போட்டா பழம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கேள்வியம் பட்டுறது இது உண்மையாக எனக்கு தெரியாது. நம்மள்ட்ட ஆப்பிள் வாங்கலாம் பழம் இல்லை. நான் போய் 30 ரூபாய்க்கு 1/4 கிலோ சப்போட்டா பழம் வாங்கிட்டு வந்து இப்போ 2 சாப்பிட்டேன். பின்ன வீட்டில் போய் 2 சாப்பிட்லாம். 2 எங்கள் வீட்டுக்காரங்க வச்சுருக்கேன். சரிங்களா?